ஒரு டிச்சு அந்த இடத்துல ஒரு இதுல ஒரு எது மூடல அந்த இதுல வந்து அத்தனை பேர் உள்ள வராங்க. ஒவ்வொரு பெண் குழந்தைங்க எல்லா குழந்தைங்களும் உள்ள வராங்க. அப்படி சைடுல தள்ளி விட்டு அப்படி இது பண்றான். அந்த ஒரு பஸ் வந்து நின்னது ஒண்ணுதான். வந்த உடனே போலீஸ்காரங்க லத்தியில 2 பேர் அடிச்சோடனே எல்லாருமே சைடு வந்து அந்த சைடுல தள்ளு இருந்தா பிரச்சனையே. அதுக்கு முன்னாடி எந்த ஒரு எதுவுமே இல்லாம எல்லாம் கரெக்டா தான் இருந்தோம். நான் நைட்டு மரணத்தை கண்ணுல பாத்துட்டு போனேங்க. இதை வந்து உடனே வந்து நம்ம தளபதி இதோ தப்பு இது இந்த மாதிரி இடத்துல இது பண்ணாரு அது பண்ணாருனால சொல்றதுக்கெல்லாம் வேஸ்ட். இதை முழுக்க காரணம் இந்த கவர்மெண்ட் தான், இந்த போலீஸ் அதிகாரி தான். அவர் பஸ் வந்தோடனே போலீஸ்காரங்க என்ன பண்ணா லத்தி எடுத்து அடிக்க ஆரம்பிச்சாங்க. அடிக்க ஆரம்பிச்சு இந்த கும்பல் பூரா சைடுல வந்துருச்சு. சைடுல வந்ததுதான் பிரச்சனையே. சைடுல வந்து எல்லாம் ஒன்னும் பண்ண முடியலைங்க. பொம்பளைங்க எல்லாம் மூச்சு விட முடியாம அலவுறாங்க. அலற ஒவ்வொருத்தையும் மேல ஏறாங்க. மேல ஏறணும்னு அந்த சீட் அப்படியே உடையுது. மேல ஒவ்வொருத்தர் அவங்க உயிரை காப்பாத்திருக்க மேல ஏறாங்க. மேல ஏற சீட்டு உடையுது. உடஞ்சு உழவு கீழே குழந்தைகளை வச்சுட்டு நாங்க மேல இப்படி தாங்கி பிடிக்கிற நிலைமையில நிக்கிறோம். இந்த மாதிரி இடத்த கொடுக்கலாமா? இப்ப மக்கள் உயிர் 30-35 உயிர் போயிருக்குதுன்னா இந்த உயிர் போனதுக்கு காரணம் யாரு? வந்தவரா இல்ல இங்க இந்த இடத்த கொடுத்த கவர்மெண்டா? அது கவர்மெண்ட் தான் பதில் சொல்லணும். இங்கதாங்க இருந்தோம். ஆம்புலன்ஸ்காரங்க தேவையில்லாம உள்ள வந்தாங்க. நாங்க முன்னாடி முனிப்பங்கோயில தான் நின்றுட்டு இருந்தோம். கோயம்புத்தூர் ரூட்ல போன ஆம்புலன்ஸ், அதாவது மக்கள் வண்டியோட 2 வீலர்ல வரவங்கள உள்ள 2 வீலரை கொண்டு போய் கேஆர்வி மெரிடியன் ஹோட்டலுக்கு பின்னாடி பார்க் பண்ண சொன்னாங்க. 2 வீலர்ல வந்தவங்கள உள்ள ஆனா ஆம்புலன்ஸ் கோயம்புத்தூர் ரூட்ல போன ஆம்புலன்ஸ் திரும்பி எதுக்கு இதுக்குள்ள விடணும்? அங்க போயிருந்தாதான் மக்கள் யாரா இருந்தாலும் அவசர உதவிக்கு போக முடியும். ஆனா போனவங்க வந்து நாங்க அங்கேயே தான் நின்று பாத்துட்டு இருக்கோம். அந்த ரூட்ல போற ஆம்புலன்ஸ் திரும்பி போலீஸ்காரங்க இந்த ரூட்ல விடுறாங்க. ஆனா பொதுமக்களை உள்ள விட மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்த நிறைய பேனர் இருந்தாச்சு. இதே வந்து தாங்கச்சிக்காரன் தாயாரையுமே பேனர் கிழிக்க மாட்டான். ஆனா பேனர் கிழிஞ்சிருக்கு. நிறைய பேத்துக்கு கூட வந்தவங்களுக்கு என்ன கூட வந்த பசங்களுக்கு நிறைய பேத்துக்கு சட்டையில கத்தியை வச்சு கிழிச்சிருக்காங்க. கத்தியை வச்சு கிழிக்கிற அளவுக்கு என்ன சூழ்நிலை உண்டாச்சு? எதுவுமே ஆகல. இந்த மாதிரி பல விஷயம் நடந்திருக்கு. உண்மை தெரியாம யாருமே பேசுறாங்க. நாங்க ஆம்புலன்ஸ்காரன் டைரக்டா கூப்பிட்டு விசாரிக்கிறோம். அவங்க எடுத்தது 25 to 30 கேஸ் தான் மொத்தமா எடுத்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. மொத்தமே 4 பேர் தான் இறந்து போயிருக்காங்க. ஆனா இத்தனை பேர் திடீர்னு எங்க வந்து இறந்து போனாங்கன்னு யாருக்குமே தெரியல. அதெல்லாம் உள்ள நிறைய விஷயம் நடக்குது. இது யாருமே பொதுமக்களுக்கு தெரியும். பொதுமக்களுக்கு தெரியாம நிறைய பேச ஆரம்பிச்சிடுறாங்க. முதல்ல உண்மை என்னன்னு வெளியே கொண்டு வர சொல்லுங்க. ஏன்னா உண்மை வெளியே வராம நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்களே பாக்குறீங்க, நிறைய பேத்துக்கு கிழிச்சிருக்காங்க, நிறைய பேர்த்த போட்டு மிதிச்சிருக்காங்க. நிறைய விஷயம் உள்ள நடந்திருக்குது. எதுவுமே தெரியும். ஆம்புலன்ஸ் சும்மா நிறைய ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. அதை பொதுமக்களே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. பொதுமக்களே நிறுத்தி ஏன் சும்மா ஆம்புலன்ஸ் நீ கொண்டு வரதுக்கு அவங்க எதுவும் பேச மாட்டேங்கிறாங்கம்மா. கட்சி துண்டை போட்டு உள்ள வந்திருக்காங்க. இது என்ன ஏதுன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இதை முதல்ல ஏன்னா வெளியே கொண்டு வராம பொதுமக்கள் நிறைய பேர் இது உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க.